நம்முடைய தலைவர் வேல் முருகன். வேலுண்டு வினையில்லை என்பார்கள். தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு வேல் இருக்கிறது. அந்த வேல் முருகன் யாவருக்கு பயவேல் என்று அவர்களுக்கும் அவர்களே நம்முடைய உலகம் முழுக்க ஈழத்தில் கொத்து கொத்தாய் செத்து மடிந்து மிகப்பெரிய அறவழி போராட்டத்திலும் ஆயுத போராட்டத்திலும் நாம் உரிமைகளை இழந்த பொழுதும் உலகத்தினுடைய தமிழின தேசியத்தினுடைய தலைவர் ஆர்வீர் அண்ணன் மேதகு பிரபாகரன் ஐயா அவர்கள் இன்றைய கடுமையான போராட்டத்திற்கு மத்தியில் உள்ளி வாய்க்காலிலே கொத்து கொத்தாய் நாம் இனமே அழிந்த பொழுதும் கூட உலக நாடுகளே கொத்து குண்டுகளை போட்டு இறக்கமில்லாமல் நம்மளை கொன்று குவித்த பொழுது அந்த சாம்பலில் இருந்து ரத்தத்தில் இருந்து அந்த இடுகாட்டில் இருந்து எழுந்தான் செந்தமிழன் சீமான். ஆயுதத்திலே மௌனிக்க செய்த உலக பாசிசவாதிகளே, ஜனநாயகத்திற்கும் தமிழினத்தினுடைய விடுதலைக்காகவும் தமிழ் ஈழத்தினுடைய விடுதலைக்காக நாங்கள் இருக்கிறோம் களத்தில் என்று மக்களை அமைப்பாக திரட்டி அணி அணியாய் அறவழியிலே போராடி வாக்கு அரசியலிலே நின்று வரலாற்றிலேயே தமிழ் இனத்தை சொல்லி மொழியை சொல்லி 40 லட்சம் வாக்குகளை ஒரு பைசா கூட செலவு செய்யாமல் நாம் தமிழர் கட்சி பெற்று உலகத்தை திரும்பி பார்க்க செய்த ஒரு வெப்ப கருத்தியல் போராளி செந்தமிழன் சீமான் அவர்களே, இந்த கூட்டத்தை எல்லாம் ஒருங்கிணைச்சதுல எங்க ஆர்வீர் ஐயா புதிய தமிழகம் கட்சி, புதிய தமிழகம் அவர் எப்ப பேர் வச்சாரோ தெரியல. எந்த காரணத்திற்காக புதிய தமிழகம் என்று ஒரு பெயரை நிறுவினாரோ அந்த புதிய தமிழகத்தை உருவாக்கியதிலே மிகச்சிறந்த ஆயுதமான மருத்துவ கூட்ட வேண்டும் என்று பிரதான எதிர்கட்சி திமுக அதிமுக உள்ளிட்ட மேடையில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் வேண்டுகோள் வைத்த பொழுதும் இப்பொழுது வரை மௌனமாக இருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தாவேகாவின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்களே, 10 கோடி தமிழ் மக்களின் உணர்வுகளை புறந்தள்ளிவிட்டு தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நீராதாரத்தை தடுத்து நிறுத்துவதற்கு கர்நாடகாவுக்கோ மத்திய ஒன்றிய பாஜக அரசுக்கோ நீங்கள் துணை போவீர்களானால் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் இனமாய் மொழியாய் மண்ணையும் மக்களையும் காப்பதற்கு அணி சேர்வோம் என்கின்ற எச்சரிக்கை தான் இந்த முதல் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் இதுவரை தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலே இப்படிப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தை யாரும் கூட்டல, அரசாங்கம் கூட்டல, தமிழக வெற்றி கழகம் கூட்டல, பிரதான எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கல, காவேரிக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல, அதற்கு அடுத்த ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அழைக்கல, முன்முயற்சி எடுக்கல. ஆனால் இந்த அதிமுக திமுக தாவேக தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை இல்லாமல் இருக்கலாம். தமிழ்நாட்டு மக்களுக்காகவே பிறந்து வளர்ந்து அதற்காகவே அரசியல் இயக்கத்தை கண்டு வெண் கொடுமை சிறையில உயிரை இழந்து சொத்தை சுகத்தை இழந்து தமிழ் வாழ்க இனம் வாழ்க மொழி வாழ்க ஈழம் வாழ்க என வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து வருகிற எங்கள் இயக்கத்தின் தலைவர் பெருமக்கள் இருக்கிறோம். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பிறந்த கள்ள குழந்தைகள் அல்ல நாங்கள். இந்த மண்ணை இனத்தை மொழிய நீக்க வந்த பச்சை தமிழ்தாயின் பிள்ளைகள். எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு சின்ன சின்ன பாதையில எங்க செந்தமிழ் ஐயாவும் டாக்டர் ஐயாவும் எங்க வேல்முருகன் ஐயாவுக்கும் பெரிய எந்த வேறுபாடு இல்லை. பச்சை தமிழ் தாயின் அன்பு குழந்தைகள் தான். எங்க டாக்டர் அன்புமணி ஐயா வரல, பேர் உண்மையிலேயே அப்படி நாங்கள் நினைக்கல. ஆனாலும் ஜெயராமன் கேட்டாங்க, இல்லை நான் மன்னிச்சுக்கலாம், அடுத்த முறை போட்டுடலாம், இதை தவறா உடனே அதை ஏற்றிக்கிட்டு அப்போ அவன் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் டாக்டர் சின்னவர். அப்போ இப்போ நம்ம யாரும் கௌரவம் பார்க்கல, என் மேடையில் யார் முதல்ல 2வது 3வது பார்க்கல. இதை விட கொடுமை என்னன்னா, டாக்டர் ஐயா புதிய தமிழக கட்சி தலைவர், ரொம்ப கொஞ்சம் கடுமையாக இருப்பார், அவ்வளவு இலகுவாக வளைய மாட்டார், வளைச்சு பழக்கம் இல்லை. பொதுவாகவே அந்த தமிழர்களே வளைய மாட்டார்கள். அதுல தமிழனுடைய மூல சமூகமாக இருக்கிற அந்த சமூகம் வளைவதில் நீதிக்கு வளைவு அல்லாமல் பிற இதற்காகவும் வளையாது. அதுல இன்னும் முக்குளத்து சமூகமும் நீதிக்கு நேர்மைக்கு களத்தில் ரத்தத்தை திரைப்படங்களுக்கெல்லாம்
இரையாகுகிற கலாச்சாரத்தின் தொட்டில் தென் மாவட்டம். அது நாடார் சமூகமா இருக்கிறான், முக்குளத்து சமூகமா இருக்கிறான், தேவேந்திர உலக சமூகமா இருக்கிறான். அந்த சமூகத்தில் பல்வேறு நெருக்கடிகளை சமன் செய்வதற்கு போராடிய பொழுது தமிழுக்காகவும் இனத்திற்காகவும் ஆற்றிய உரிமைக்காகவும் போராடுகிற இந்த பச்சை தமிழர்கள் இப்பொழுது நாங்க சாதியா இல்ல, மொழியா இல்ல, பாகுபாடு இல்லைங்கிறதுல மதத்துல எங்க இப்ராஹிம் வந்திருக்காரு, எங்க ஏசுராசன் வந்திருக்காரு, எங்க பாபுஜி வந்திருக்காங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், ஆன்மீகவாதியிலேயே சந்திராசாமி மாதிரி எங்க சாமி நினைக்காதீங்க. சாமி தமிழ் சமூகத்திற்காக, சமூக நல்லிணக்கத்திற்காக களத்தில் நின்றுகின்ற, வளர்ந்து வருகிற ஏராளமான லட்சக்கணக்கான பக்தர்களை பெற்றிருக்கிற அரசியல் ஆன்மீகம் கலந்த சாமி நம்முடைய பாபுஜி. அப்ப பாபுஜி இருக்காரு, ரஹீம் ஒரு அரசியல் போராளி, ஏசுதாசன் எல்லாம் அன்பு நிறைந்தது, அன்பு உலகத்துக்கு பரப்பிய ஏசியாவின் பிள்ளைகள் தான். அப்ப நம்ம சாதி பார்க்கல, மேடையில மதம் பார்க்கல, உயர்வு தாழ்வு சாதி பார்க்கல. இந்த மேடையை தவிர தமிழ்நாட்டை மீட்பதற்கு வேறு எந்த மேடை, எந்த அரசியல் கட்சிக்கு தகுதி இருக்கிறது? திரைப்படத்திலே நடித்துக் கொண்டு சுகமாக வாழுகிற நட்சத்திர விடுதிகளிலே வாழுகிற ஒருவர் 6 மாதத்தில் கோடம்பாக்கத்தில் இருந்து, பனையூரில் இருந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வர முடியும், முதலமைச்சராக வர முடியும். நாங்கெல்லாம் பல்வேறு போராட்டங்களை, வழக்குகளை சுமந்து மிக கடுமையான அடக்குமுறைகளுக்கு இரையாகி இந்த மேடையில் மக்களுக்காக காலமெல்லாம் உழைக்கிற எங்கள் அரசியல் இயக்கத்தினுடைய உயிருக்குயிரான உயிர் உறவுகள் பெருமக்கள் இந்த கூட்டத்தில் கோடிக்கணக்கான இந்த கூட்டத்தை காணொளி வழியாக, பல்வேறு வலைத்தள வழியாக, நேரடியாகவும் வலைத்தளத்தின் வழியாகவும் உலகம் முழுக்க பார்த்து வருகிற, கேட்டு வருகிற என் தாய் தமிழ் 10 கோடி உறவுகளே, இனியாவது சாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல் தமிழர்களுடைய உரிமையை மீட்டெடுக்க, காவேரியோ எந்த மனிதர் நம்முடைய தமிழர்களுடைய உரிமையை மீட்டெடுக்க, மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் காடுகளிலே, வனங்களிலே பல நூறாண்டுகளாக வசிக்கிறவர்களை வெளியேற்றுகிற பெரும் முதலாளிகளை வைத்து அரசு சாதகமாக இருந்து உழைக்கின்ற தொழிலாளர்களை வெளியேற்றுகிற கொடுமையை தடுத்து நிறுத்த 17 பேர் தாமிரபரணியிலே செத்து மடிந்தார்கள். இப்பொழுதும் மாஞ்சோலையில அந்த மண்ணின், அந்த காடு களத்தில் இருக்கிற பழங்குடி மக்களை, நம்முடைய உறவுகளை வெளியேற்றுவதற்கு அரசு இயந்திரம் எத்தனிக்கிறது. அதையும் தடுத்து நிறுத்துவதற்கு அங்கே பேரணி நடந்தது, அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் இந்த கூட்டத்தை நான் டாக்டர் ஐயாவும், எங்க வேலுமணி ஐயாவும், சீமான் ஐயாவும், பாபுஜி முடிவெடுத்தோம், பெருமாறன் ஐயெல்லாம். அப்ப இன்னைக்கு நாங்க யார் கௌரவம் பார்க்கல, இதை யார் முன்முயற்சி எடுக்கிறார்கள் என்று நாங்கள் எந்த கௌரவம் பார்க்கல. இப்பவும் தமிழ்நாடு வெற்றி, நம்முடைய தமிழக வெற்றி கழகம் ஜோசப் விஜய் சட்டமன்றத்துக்குள்ள இன்னைக்கு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலன்னு எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார். ஒரு வார்த்தை கூட பதிலே சொல்லாம, அது ஒரு சட்டம், உண்மையிலேயே வரலாற்று சிறப்பு மிக்க சட்டம். 10 ஆண்டு காலம் நான் அதில் பணியாற்றியிருக்கேன். எங்க வேலையா தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் எரிமலை மாதிரி 3 முறை இருந்தார். டாக்டர் கிருஷ்ணசாமி இங்க இருக்கிற 234 சட்டமன்ற உறுப்பினர்லயே உயரமானவர் அவர் தான். கொஞ்சம் இந்த சமூகத்தில் சாதியில கலரா இருக்கிறவங்க அவர் தான். அப்படி எழுந்து நின்னா உலகம் பார்க்க, சட்டமன்றத்துக்குள்ள இப்ப நம்ம யாரும் இல்லை, எங்க டாக்டர் இல்லை, எங்க வேல் இல்லை, நான் இல்லை, வேற யார் இருக்கிறாங்க, யார் இருக்கிறாங்கன்னே தெரியல. இந்த தமிழ்நாட்டு தமிழ் சமூகத்தில் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதிக்கு யார் என்று வாக்களித்த வாக்காளருக்கு தெரியாது, அமைச்சர் யாருன்னு இந்த தமிழ்நாட்டுக்கு தெரியாது. ஏன் முதலமைச்சருக்கே தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சரவையின் பேர் தெரியாது, அந்த துறை தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறார். அது ஒரு திரையரங்கத்தை விட இந்த சட்டமன்றம் ஒரு இன்னைக்கு பார்க்கிறேன் ரொம்ப ஒரு முதிர்ச்சியற்ற நிலையில, வெறும் டாஸ்மார்க், சாராயம், கட்சி பண்டு, இதுக்கா எத்தனை 5 லட்சம் கோடி இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற தமிழ்நாடு, உலகத்துக்கு வழிகாட்டுகிற நம்முடைய பாரம்பரியமிக்க தொன்மையான வாழ்க்கை வரலாறு, இது குறித்தெல்லாம் நம்முடைய வரலாற்று சிறப்பு மிக்க சட்டமன்ற பேரவையில் இன்னைக்கு என்ன விவாதம் நடந்துச்சு நீங்க பார்த்திருப்பீங்க. முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்லல, அமைச்சர்கள் யாரு தத்துவ தளத்துல, கோட்பாட்டு தளத்துல, சமூக தளத்துல, இடஒதுக்கீட்டு தளத்துல, சுதந்திரம், ஜனநாயகம், மக்களாட்சி எந்த கருத்து இல்லாங்க. வெறும் சாதாரண அந்த 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 ஒரு 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 3ஆம் தர அரசியலுக்கான சட்டமன்றமாக மாறி போயிருப்பதை மாற்றுவதற்கு என் ஆர்வீர் இந்த அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் இது 3வது அடி அல்ல, தேர்தல் வர காலத்தில் உலகம் முழுக்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி என் ஆர்வீர் தமிழ் சமூகம், 6 கோடி பேர் வாக்காளர்கள் ஒரு வாக்கை கூட சிந்தாமல் சிதறாமல்
இனி எந்த அரசியல் கட்சிக்கும் தமிழர் விரோத கட்சிக்கும் வாக்களிக்காமல் குடும்பம் குடும்பமாய் கொத்து கொத்தாய் நம்முடைய அனைத்து அரசியல் கட்சிகளின் இந்த மேடையில் இருக்கிற நம்முடைய இயக்கத்தின் எடுக்க